அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே மிகவும் பிடித்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது என்ன அந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் ஒவ்வொருவருடைய மனதிலும், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் எப்பயுமே நம்ம எப்படி இருந்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும், நம் மனதில் இருக்கிற ஒரு ஏக்கம்னு கூட சொல்லலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாகிட மாட்டோமா, இன்னும் அழகாக மற்றவங்க பார்க்கும்பொழுது அவங்க கண்ணுக்கு நம்ம ரொம்ப அழகாக தெரிய மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் என்னதான் எப்படி தான் அவங்களுடைய தோலானது, அவங்களுடைய நிறமானது நல்ல நிறத்தில் இருந்தால் கூட செலவெல்லாம் பண்ணி அதற்காக க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க இல்லைங்களா. உங்கள் அனைவருக்குமே இந்த பதிவு கண்டிப்பாக நல்ல பலனை தரும். பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய முகம் அழகாக ஆகாதா, கலையாக இருக்காதா, பார்க்குறவங்களுக்கு என்னுடைய முகமானது அழகாக தெரியுமா தெரியாதா, தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் அனைவருக்குமே தான். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலயமா. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் என் மூலயமா நம்ம சேனலில். சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு முறை மற்றும் அந்த முறையை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சரியான வழிபாடு முறை, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகமானது பொலிவு பெறும். அழகுங்கிறது நம்முடைய மனதில் இருக்கிறது. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய கண்ணை பொறுத்தது, அவருங்க பார்க்குற பார்வையை பொறுத்தது, மற்றவர்கள் நம்ம எப்படி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க தீர்மானிக்கிறாங்க இல்லைங்களா. மொத்தத்தில் உண்மையில் சொல்லணும்னா அனைவருமே அழகு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய முகம் அழகான கண் இருக்கும், அழகான மூக்கு இருக்கும், எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஆனால் அவங்க முகத்தில் கலைன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அதற்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு தரேன். உங்களுடைய முகம் அழகாக கலையானதாக, அதுவும் எப்படின்னா தெய்வீக தன்மையோட, அழகு மற்றும் இல்லை, அந்த கலையானது தெய்வீக கலையோட இருக்கும், வசீகரமாக இருக்கும். அதாவது அந்த வசீகரம் கூட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை பற்றிய நல்ல ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் வரும். அந்த மாதிரி அதுவும் பாசிட்டிவான ஒரு விஷயமா அமையும். நம்ம சாதாரணமாக இந்த சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே முதல்ல நம்மளை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும் பொழுதே நம் முகத்தை பார்த்தே அவங்க பாதி கிணத்தை முடிச்சிருவாங்க. இவங்க செலக்டடா, பார்க்கலாமா, இவங்க எப்படிலாம் பதில் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். சில பேர்லாம் பார்த்த உடனே இவங்க நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்குமே நம்முடைய முகம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நான் சொல்கிறது அழகு அப்படிங்கிறது இல்லை, நான் சொல்கிறது கலை, வசீகரமான அந்த கலையானது. சரி, இந்த வசீகரமான அழகிய முகத்தை எப்படி நம்ம பெறலாம், அழகிய பொலிவான வசீகரமான முகத்தை எப்படி நாம் பெறுவது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ரொம்பவே எளிமையான விஷயம்தான், ஆனால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாட்டு மருந்து கடையில் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கோங்க. தூள் வாங்காதீங்க. அந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க, சரிங்களா. அந்த கஸ்தூரி மஞ்சளுடைய சந்தனக்கட்டை, உங்களால் முடிந்தால் சந்தனக்கட்டையும் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தனக்கட்டை 1 கிராம் 8 ரூபாய் இருக்கும். நீங்கள் ஒரு 80 ரூபாய் இல்லை 100 ரூபாய்க்குள்ளே கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு சந்தனக்கட்டை போட போகிறோம், அவ்வளோதான். அது பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சின்னதாக இருந்தால் கூட போதும். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து 3 ஜவ்வாது பொடி டப்பா, 3 ஜவ்வாது வாங்கிக்கோங்க, சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, நேராக அந்த மாவு அரைக்கிற மில்லுக்கு போயிட்டு
மஞ்சள் அரைக்கிற மிஷினில் நீங்கள் இதை அரைக்கணும். இப்போ நான் சொல்கிற முறையானது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். ஆண் பெண் இருபாலருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் பெண்களாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அரைச்சாங்கன்னு கேளுங்க. மஞ்சள் அரைச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆண்களாக இருந்தால் இதை ஆண்களும் பயன்படுத்த போகிறாங்க, பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாருமே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் அரைச்சாங்களா அல்லது குளியல் பொடி அரைச்சாங்களான்னு கேட்டுக்கோங்க. குளியல் பொடி அரைச்சாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த கஸ்தூரி மஞ்சளை அரைச்சிக்கலாம். ஏன்னா மஞ்சள் அரைச்சிருந்தாங்கன்னா அதனுடைய நிறமானது அதெல்லாம் படிஞ்சிரும், ஆண்கள் பயன்படுத்த முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? தயவு செஞ்சு ஷியக்காயை அரைக்கிற மில்லில் கொண்டு போயிட்டு அரைச்சிடாதீங்க, மிஷினில் அரைச்சிடாதீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். அரைச்சிடுறீங்களா? அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இந்த ஜவ்வாது பொடி 3த்தையும் சேர்த்து அந்த மஞ்சளில் கலந்துருங்க. இப்போ நீங்கள் அரைச்சிருக்கிற இந்த பொடியை நீங்கள் எப்படி வாங்கணும், எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாட்டிலில் வைக்கிறது ரொம்பவே நல்ல பலனை தரும். கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்கிறது நல்ல பலனை தரும். கண்ணாடி அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே போயிடணும் அப்படின்னா பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளி இந்த மாதிரி போயிடணும். எவர் சில்வரில் பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் தான் நீங்கள் அந்த பொடியை போட்டு வைக்க போகிறீங்க. அடுத்து இந்த பொடி எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில். இப்போ இந்த மஞ்சளுக்கு நம்ம சக்தி ஊட்ட போகிறோம், மிருகேற்ற போகிறோம். எப்படி இந்த சக்தியை ஊட்டுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் இது. இந்த விஷயத்த நீங்கள் ஒரு முறை தான் செய்ய போகிறீங்க. ஒரு மஞ்சள் தூளை நீங்கள் அரைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை செய்வீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறது அந்த மஞ்சள் தூள் காலியானதுக்கு அப்புறம் தான். சரிங்களா? என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்காவது அந்த ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எப்பயுமே பண்ணுற வழிபாடு முறை எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. ஆனால் இதை நீங்கள் செய்ய போகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும், அது மாறக்கூடாது. சரிங்களா? ஒரு வெள்ளித்தட்டு அல்லது பித்தளை தட்டு அல்லது செம்பு தட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பச்சை கலரில் இருக்கிற ஒரு துணி போதும், பச்சை நிறத்தில் இருக்கும் ஒரு துணி. அதை விரிச்சுக்கோங்க. விரிச்சுக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்ககிட்ட லக்ஷ்மி தாயாரோட படம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க, சிலை இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வெள்ளி காயின் கோல்டு காயின் வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயும் லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க இல்லையா, காயின் நம்ம வாங்கினாலே அது லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கள்ல மஞ்சள் தூள், அதை உங்களுடைய கட்டை விரல் மோதிர விரல் இதில் தான் எடுக்கணும். இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? இப்படி தான் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் லக்ஷ்மி தாயாருக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி இந்த மஞ்சளை வச்சு செய்ய போகிறீங்க. இதை செய்யும் பொழுது இது நீங்கள் செய்யும் பொழுது 108 முறை இப்போ நான் சொல்கிற வசிய மந்திரத்தை சொல்ல போகிறீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். இது லக்ஷ்மி தாயாருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நான் தரேன். இதை நீங்கள் சொல்லி 108 முறை நீங்கள் வச்சு போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அதிகமான மஞ்சள் அரைச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் போடுறது குறைச்சி தான் போடுவீங்க. 108 தடவை மிச்சம் இருந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நிறையவே எடுத்து போடுங்க. சரிங்களா? இல்லை கடைசியில் வரும்போது அப்படியே எடுத்து உங்கள் கையால் போட்டுருங்க. சரிங்களா? ஆனால் மொத்தமும் இந்த லக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணதாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எப்பயும் போல் தீப தூப ஆராத்தி கண்டிப்பாக காட்ட வேண்டும். சாம்பிராணி கூட நீங்கள் அழகாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே போட்டு இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மஞ்சளுக்கு நீங்கள் மெருகூட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். சக்தியை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது அந்த மஞ்சள் தூள் முடிச்சிட்டிங்க இல்லையா, யார் கையிலையும் படாமல் யார் கையிலையும் படாமல் அப்படியே எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி பாட்டிலில் அதை போட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். எத்தனை பேருக்கு முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இது உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு காயின் வேணும். அது தங்கம்னு முடிஞ்சால் தங்கத்தில் வச்சுக்கோங்க, வெள்ளினா வெள்ளி வச்சுக்கோங்க. என்னால் தங்கத்தில் வாங்க முடியாதுங்கன்னா நீங்கள் வெள்ளி காயினே வாங்கிக்கலாம். சின்ன ஒரு வெள்ளி காயின் லக்ஷ்மி தாயார் படம் போட்ட மாதிரி, சாதாரணமாகவே காயின் லக்ஷ்மி தாயார் படம் போட்டு இருக்கும். லக்ஷ்மி தாயாரோட படம் போட்ட மாதிரி இருக்கிற காயின் ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க. 100 ரூபாயிலிருந்தே கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. வாங்கிக்கிட்டு அந்த காயினை அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. நீங்கள் இப்படியும் செய்யலாம். இந்த காயினை வாங்கி அந்த காயினுக்கே நீங்கள் அர்ச்சனை செஞ்சு அந்த காயினையே உள்ளே போட்டு மஞ்சளை போட்டும் வைக்கலாம். இப்படியும் செய்யலாம். நிறைய பேர் வீட்டில் சிலை வச்சுருப்போம். அதனால தான் நான் அந்த சிலைக்கு செய்யுங்க நான் சொன்னேன்.
இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரியும் செய்யலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இந்த மஞ்சளை இந்த பாட்டிலில் போட்டு நல்லபடியாக மூடி உங்களுடைய பூஜை அறையிலே ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லார் கையுமே அதில் வைக்கிற மாதிரிலாம் வைக்காதீங்க. எடுக்கிறீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருமே இதை பயன்படுத்தலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தனியாக ஒரு டப்பா வாங்கி அதுக்குள்ளே தேவையான அளவு போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ தனியான ஒரு டப்பாங்கிறது கண்டிப்பாக பித்தளை, செம்பு இந்த மாதிரி தான் இருக்கணும். பாட்டில் அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் குளியலறையில் வைக்க போகிறீங்க, இல்லை குளிக்கும்பொழுது தான் இதை பண்ண போகிறீங்க. அதனால் கைத்தடு மாதிரி கீழே விழலாம். சின்ன பசங்க பயன்படுத்தலாம் போது அவங்க ஏதாவது நினைத்தடு மாதிரி அடிபடலாம். அதனால் அதை தவிர்த்துடுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க கூட இருந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை பெரியவங்க மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா சிறப்பு. சரி, இப்போது இதில் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். பெண்களுக்கு முதல்ல சொல்கிறேன், அடுத்த ஆண்களுக்கு சொல்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் மஞ்சள் பூசி குளிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த மஞ்சள் தூளில் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய முகத்தில் கை காலெல்லாம் பூசி நீங்கள் குளிக்கலாம். சரிங்களா? இல்லை நான் மஞ்சள் பூச மாட்டேன், நான் காலேஜ் படிக்கிறேன், எப்படிங்க மஞ்சள் போட்டுட்டு போகிறது, நான் ஆஃபீஸ் போகிறேன், என்னால் மஞ்சள் போட்டு போக முடியாது, நான் என்னங்க செய்கிறது அப்படின்னா நீங்கள் குளித்து முடிச்சுடுவீங்கள்ல, குளித்து முடிச்சுட்டு 1/4 பக்கெட்டு தண்ணி, அதாவது 2 மக்கு தண்ணி இருக்கிற நேரத்தில் இந்த மஞ்சளை கொஞ்சோண்டு எடுத்து அதில் கலந்து, தண்ணியான மஞ்சள் நிறமாக மாறணும், அந்த மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டு அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்து நீங்கள் உங்கள் மேலே மறுபடியும் ஊற்றி முழுக்க நனைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. முகம் கழுவிக்கோங்க, உடம்புல ஊற்றிக்கோங்க, தலையில் ஊற்ற வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் அதே விதத்தில் கிடைக்கும். ஆனால் அந்த நிறமானது உங்கள் உடலில் ஒட்டாது. கண்டிப்பாக இதே தான் ஆண்கள் செய்ய போகிறீங்க. எப்படி ஆண்கள் செய்ய போகிறீங்கன்னா, ஆண்கள் குளிக்கும் பொழுது 1/2 பக்கெட்டு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. அந்த தண்ணி மஞ்சளாக மாறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் போட்டாலும் அது நல்ல பலன் தான் தரும். அந்த கொஞ்சோண்டு போட்டுட்டு நீங்கள் முழுக்க பக்கெட்டில் போட்டுறாதீங்க. நீங்கள் குளிச்சுலாம் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அந்த 1/2 பக்கெட்டி 1/4 பக்கெட்டி இருக்கும்போது சிட்டிகை கொஞ்சோண்டு, நீங்கள் சிட்டிகை போட்டாலும் அது முழுக்க கலந்துருக்கும் போது அந்த பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து உங்களுடைய முகத்தை கழுவிக்கோங்க. நீங்கள் எப்பயும் குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சுக்கோங்க. தலையில் தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுடைய முடியில் அந்த தண்ணி பட வேண்டாம். சரிங்களா? இது மாதிரி தினமும் செய்யுங்க. தினமும் இந்த மாதிரி முறையை பின்பற்றி பாருங்கள். குழந்தைகள்லேருந்தே செய்யலாம். குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் குளிக்க வைக்கும்போது குளிக்க வச்சுட்டு தண்ணியில் இதே மஞ்சளை கலந்து கடைசியாக அவங்கள அந்த தண்ணியில் குளிக்க வைக்கும் பொழுது இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. கலையாக இருக்கும். அவங்க முகம் ரொம்பவே வசீகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி முறையை செய்யுங்க. செஞ்சு ஒரு 10 நாள் போகட்டும். 10 நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறவங்களே உங்களை கேட்பாங்க, என்ன உன் முகம் ரொம்ப கலையாக இருக்குது, என்ன நீ அழகாக இண்டே போகிற, அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்கங்க. இது கண்டிப்பாக உண்மை தான். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், யார் வேணால் பயன்படுத்தலாம். நல்ல பலனை தரும். யாருக்கு இது தேவையோ அவங்க நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம். இதற்கு நீங்கள் க்ரீம், விதவிதமாக க்ரீம் கெமிக்கல்ஸ் இருக்கிற இந்த க்ரீமெல்லாம் வாங்கி பயன்படுத்தி அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காம சைடு எஃபெக்ட் வேற வந்துக்கிட்டு பிரச்சனையில் மாட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த செய்யலாம். உங்களுடைய முகம் பளபளக்கும், பொலிவாகும். அதுவும் எப்படின்னா, அதாவது வசீகரமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த அழகை உங்களாலேயும் உணர முடியும். கண்டிப்பாக இதில் என்ன ஒரு பலனும் இருக்குது. என்ன ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் தூளில் நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த மஞ்சள் தண்ணியானது உங்கள் முகத்திற்கு எப்படி ஒரு அழகு கொடுக்கிறதோ, ஒரு பொலிவு, ஒரு வசீகரம் கொடுக்குதோ, அதற்கும் நிகராக இன்னொரு பலனும் உங்களுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி தாயாருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். லக்ஷ்மி தாயார் உங்களிடம் வாசம் செய்வாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி தாயார் சாதாரணமாகவே லக்ஷ்மி தாயார் வாசனை நிறைந்த இடத்துல வசிப்பாங்க. அவங்களுக்கு வாசனை பிடிக்கும். இந்த ஜவ்வாதெல்லாம் லக்ஷ்மி தாயாருக்கு உரிய ஒரு புனிதமான பொருள். இந்த ஜவ்வாதை நம்ம அதில் கலந்துருக்கிறதுக்கு காரணமே லக்ஷ்மி தாயாருடைய வசியத்துக்காக தான். நம்ம லக்ஷ்மி தாயாரை வசியம் பண்ணி நம்மிடம் வைத்து கொள்ளுவோம். இந்த மந்திரம் சொல்லி மஞ்சத்தூள்ல லக்ஷ்மி தாயாருடைய
வருகையை வச்சுட்டோம், லக்ஷ்மி தாயார் அங்கே இருக்கிற மாதிரி செஞ்சுட்டோம். அதை நம்ம பயன்படுத்தும் போது லக்ஷ்மி தாயார் நம்மிடமும் வசிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முகம் கலையாக இருக்கிறது மட்டும் இல்லை, லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும். அதனால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும். எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயத்திற்கு போனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு நிலை அமையும். கண்டிப்பாக இது எளிமையான முறையாக இருந்தாலும் நல்ல பயன் தரக்கூடிய, நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இந்த முறையானது இன்று நேற்று வந்ததெல்லாம் இல்லைங்க. நம்ம ராஜா காலத்துலேருந்தே, ராஜா ராணிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் இருந்தே இந்த முறையை பின்பற்றி தான் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் ராஜா ராணிக்கெல்லாம் இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது இது எல்லாமே கலந்து அவங்களுக்கு பூசி தான் குளிக்கவே வைப்பாங்க. அதனால தான் இந்த ராஜானாலே ஒரு அழகு, ராணி அப்படின்னாலே ஒரு அழகு அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா. அவங்க பண்ணதை அடுத்தடுத்த தலைமுறையினர் அவங்களால முடிந்த அளவு அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்தாங்க. நம்மால் சந்தனம் மஞ்சளை சேர்த்து குளிக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி இல்லைங்களா. அதனால் நம்ம இப்படி செய்யலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னாலும் அதனுடைய பலன் ஒன்று தான். கண்டிப்பாக நமக்கு அதே பலன் தான் கிடைக்கும். ஓம் பூம் சக்யேச வித்மஹே விஷ்ணு பத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் பூம் சக்யேச வித்மஹே விஷ்ணு பத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் பூம் சக்யேச வித்மஹே விஷ்ணு பத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். எனவே இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதனால் யார் பயன்பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் அவங்களும் பயன்பெறட்டும். இந்த பதிவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. ஓம் முருகா.